வணக்கத்துடன் இன்பா டாக்ஸ் என்கின்ற இந்த வலையொலி சார்பாக உங்களை சந்திக்கின்றேன். எங்களுடைய வலையொலியை நீங்கள் பகிர்ந்தளிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. என்னுடைய வலையொலிக்கு நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றி. மஹிந்த ராஜபக்சேவை மையப்படுத்திய செய்தி என்றாலே உங்கள் அனைவருக்குமே பல விடயங்கள் தெரிந்திருக்கும். குறிப்பாக தமிழர்களை பொறுத்தமட்டில் 2009 நடந்த அந்த கொடூரம் அனைவருடைய மனதிலுமே நிழலாடி கொண்டிருக்கும். மஹிந்த ராஜபக்சேயின் மீது ஏதாவது ஒரு அரசியல் ரீதியான ஒரு நடவடிக்கை அல்லது சிறைச்சாலை சார்ந்த ஒரு நடவடிக்கை எடுத்தால் சிறப்பாக இருக்கும் என்கின்ற எதிர்பார்ப்பும் தமிழர்கள் மத்தியிலே இருப்பது இயற்கை. ஆனால் தொடர்ச்சியாக மஹிந்த ராஜபக்சேயும் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் மீதும் தொடர்ச்சியான பல விமர்சனங்கள் வந்தால் கூட, அவர்கள் மீது நீதிமன்றத்தை சார்ந்த வழக்குகள் பல இருந்தால் கூட, தொடர்ச்சியாக அவர்கள் அதில் தப்பித்து கொண்டு செல்லக்கூடிய களங்களை தான் நம்மால் பார்க்க முடிகின்றது. தற்பொழுது மஹிந்த ராஜபக்சே மீது வந்திருக்கக்கூடிய இன்னொரு குற்றச்சாட்டு, அதுவும் குறிப்பாக இன்று நீதிமன்றத்தில் அந்த அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில் மஹிந்த ராஜபக்சே எவ்வளவு ஊழல் செய்திருக்கிறார் என்பதை மையப்படுத்திய ஒரு செய்தி பேசப்பட்டிருக்கிறது. மஹிந்த ராஜபக்சேயின் அரசியல் களத்தை பார்க்கின்ற பொழுது, குறிப்பாக சிங்களர்களை பொறுத்த மட்டில் ஒரு காலகட்டத்தில் தங்களை பாதுகாப்பதற்காக வந்துவிட்ட ஒரு பிரம்மா என்கின்ற அடிப்படையில் தான் மஹிந்த ராஜபக்சேவை அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். அதனால்தான் 2009 அவ்வளவு கொடூரங்கள் செய்த பின்பும் மஹிந்த ராஜபக்சேவுக்கு அவர்கள் அளித்த ஆதரவும் அதனால் ஏற்பட்ட பின் விளைவுகளை குறித்த செய்திகளையும் இப்பொழுது அவர்கள் அறிந்திருப்பார்கள். மஹிந்த ராஜபக்சே அவர்கள் ஆட்சி பீடத்தில் இருந்து இறங்க வேண்டும் என்று இளைஞர்கள் போராட்ட களத்தை எடுத்த பொழுதுதான் மஹிந்த ராஜபக்சேயின் இன்னொரு முகம் தெரிய ஆரம்பித்தது. யார் தங்களை பாதுகாக்க வந்த ஒரு பெரிய பாதுகாவலர் என்று மக்கள் நினைத்திருந்தாரோ, அவருடைய ஆட்சியில்தான் பெரும்பாலான ஊழல்கள் அரங்கேறி இருக்கிறது என்கின்ற விடயங்கள் அப்பொழுது மக்களுக்கு தெரிய ஆரம்பித்தது. எனவே மக்கள் வெகுண்டெழுந்து அவரை ஆட்சி பீடத்தில் இருந்து அப்புறப்படுத்துவதற்கான களங்களை எடுத்தார்கள். எந்த நாட்டில் அரசனாக கோலோச்சி கொண்டிருந்தாரோ, எந்த நாட்டில் ஆள்பவனாக கோலோச்சி கொண்டிருந்தாரோ, அதே நாட்டில் அகதியாக ஓடக்கூடிய ஒரு களம்தான் மஹிந்த ராஜபக்சேவுக்கு ஏற்பட்டது என்பதுதான் அறியக்கூடிய ஒரு செய்தியாக இருந்தது. அதன் பின்பு அனுரா அவர்கள் ஆட்சி பீடத்தில் ஏறிய பின்பு முன்னாள் ஜனாதிபதிகள் ஆட்சியில் இருந்தவர்கள் செய்த அனைத்து ஊழல் சார்ந்த விடயங்களும் விசாரிக்கப்படும் என்று அறிவித்தார். அதன் அடிப்படையில் ஒவ்வொரு களங்களாக எடுக்கப்பட்டு கொண்டு வருகின்றன. தற்பொழுது கூட கோத்தபய ராஜபக்சே அழைத்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்ட களங்களை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இதற்கு முன்பு மஹிந்த ராஜபக்சேயின் மனைவியை அழைத்து விசாரித்த களங்களை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அதுபோல நமல் ராஜபக்சேவை மையப்படுத்தி நடந்த விசாரணைகளை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். தொடர்ச்சியாக அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களை மையப்படுத்தி நடைபெறுகின்ற விசாரணையும் அதில் கிட்டக்கூடிய செய்திகள் அனைத்துமே அதிர்ச்சி தரக்கூடியதாக இருக்கின்றது. 19/3/2026 இன்று கொழும்பு நீதிமன்றத்தில் குற்ற புலனாய்வுத்துறையின் சார்பாக ஒரு அறிக்கை தாக்கல் செய்யப்படுகிறது. அந்த அறிக்கையில் அவர்கள் முன்னாள் ஸ்ரீலங்கன் தலைமை நிர்வாக அதிகாரியாக இருந்த சந்திரசேனன் என்கின்றவரிடம் அவர்கள் எடுத்த வாக்குமூலத்தை தான் அந்த அறிக்கையாக கொண்டு போய் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கின்றார்கள். இந்த முன்னாள் ஸ்ரீலங்கா தலைமை நிர்வாக அதிகாரியான சந்திரசேனன் இப்பொழுது கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார். இவர் எதற்காக கைது செய்யப்பட்டார் என்றால், தன்னுடைய நிர்வாகத்தின் காலகட்டங்களில் பெரும் ஊழலை இவர் செய்திருக்கிறார் என்பதுதான் குற்றச்சாட்டு. எனவே இவரை மையப்படுத்தி விசாரணைகளை உட்படுத்துவதற்கு குற்ற புலனாய்வுத்துறை முயற்சி செய்தது. அந்த முயற்சியின் காரணமாக அவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டன. அந்த விசாரணைகளின் அடிப்படையில் இப்பொழுது வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்கள் அதிர்ச்சி தகவல்களாக இருக்கிறது என்பதுதான் நாம் அறிய வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கின்றது. எந்த ஆட்சியாளர்களும் ஆட்சி பீடத்தில் அவர்கள் ஏறுகின்ற பொழுது அந்த நாட்டில் அது வளர்ச்சி கழகத்தை நோக்கி செல்வதற்காக முயற்சிகளை எடுப்பார்கள். அப்பொழுது அவர்கள் கொள்முதல் செய்வார்கள். இப்பொழுது ஒரு குறிப்பிட்ட இடங்களில் பேருந்து வாங்க வேண்டும் என்றால் அதற்கான பேருந்து ஒப்பந்தம் போடப்பட்டு அந்த பேருந்துகள் வாங்கப்பட்டு புதிய பேருந்துகள் இறக்குமதி செய்யப்படும். அப்படி செய்யப்படுகின்ற களங்களை ஒவ்வொரு அரசும் எடுக்கும். இதில் பல கையூட்டுகள் நடைபெறுவதாக
பல செய்திகள் உண்டு. அதுபோலத்தான் இலங்கையின் விமான சேவையை மையப்படுத்தி ஏர்பஸ் விமானத்தை கொள்முதல் செய்வதற்கான களங்கள் எடுக்கப்படுகிறது. முன்னாள் ஸ்ரீலங்காவின் தலைமை அதிகாரியாக, நிர்வாக அதிகாரியாக இருந்த சந்திரசேகரன் அவர்கள் அந்த களத்தில் இருந்த பொழுதுதான் இந்த கொள்முதல் செய்யக்கூடிய களங்கள் எடுக்கப்படுகிறது. அப்படி ஏர்பஸ் விமானங்கள் கொள்முதல் செய்யக்கூடிய விடயத்தில் மஹிந்த ராஜபக்சேவிற்கு இந்த ஏர்பஸ் எல்லாம் வாங்க போகிறோம் என்பதை தெரிவிக்கின்ற பொழுது அதில் இவ்வளவு சேர் எனக்கு நீங்கள் லஞ்சமாக கொடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் அவருக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது எவ்வளவு லஞ்சம் கொடுத்திருக்கிறார்கள் என்றால் 3 தவணையாக 60 மில்லியன் ரூபாய் லஞ்சமாக மஹிந்த ராஜபக்சேவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று இந்த சந்திரசேனா அவர்கள் வாக்குமூலத்தை கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குமூலத்தில் மஹிந்த ராஜபக்சேயோடு அப்பொழுது பதவியில் இருந்த முன்னாள் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் அவருக்கு 20 மில்லியன் ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவைகள் இப்பொழுது வெளிச்சத்திற்கு வந்திருக்கின்றன. இந்த விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றது. சந்திரசேகரன் கொடுத்த அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் நீதிமன்றத்தில் அந்த அறிக்கையை குற்ற புலனாய்வுத்துறை தாக்கல் செய்திருக்கிறது. குற்ற புலனாய்வுத்துறை தாக்கல் செய்திருக்கக்கூடிய இந்த அறிக்கையின் அடிப்படையை வைத்து பார்க்கின்ற பொழுது இதில் மஹிந்த ராஜபக்சே விசாரிக்கக்கூடிய களங்களும் அவர் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய களங்களும் உருவாவதற்கான ஒரு வாய்ப்புகள் அமையலாம் என்கின்ற செய்திகள் தான் வருகின்றன. அதுபோல இவர்களால், அதாவது மஹிந்த ராஜபக்சே தொடர்ச்சியாக இவரை மையப்படுத்தி வந்து கொண்டிருக்கக்கூடிய பல செய்திகள் ஊழல் சார்ந்தவர்களாகவே இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. வீடு ஒதுக்கிய இடத்தில் ஊழல், தன்னுடைய மனைவியின் வங்கி கணக்கில் அதிகமாக பணம் சேர்ந்தது என்கின்ற ஒரு அடிப்படை, வேலை கொடுப்பதாக சொல்லி பலரிடம் பணம் பெற்றதாக ஒரு ஊழல் என்று பல ஊழல்கள் மஹிந்த ராஜபக்சேயை மையப்படுத்தி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. தற்பொழுது இந்த விடயமும் அவருடைய முகத்தில் கரியை பூசி இருக்கிறது என்பதாகத்தான் பார்க்கப்படுகின்றது. குற்ற புலனாய்வுத்துறையின் இந்த விசாரணையில் சிக்கி இருக்கக்கூடிய மஹிந்த ராஜபக்சேயின் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பதற்கும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கும் நீதிமன்றத்தின் அடிப்படையில் அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கும் அரசு சார்ந்த இயந்திரங்கள் முயற்சி செய்யுமா என்கின்ற கேள்வி ஒருபுறம் எழும்பிக் கொண்டிருக்கக்கூடிய அதே வேளையில் வினையை விதைத்தவன் கண்டிப்பாக அறுத்துதான் தீர வேண்டும் என்பதுதான் நிஜம். தன்னை மகாத்மாவாக காட்டிக்கொண்டு மக்களை முட்டாளாக ஏமாற்றி கொண்டிருந்த மஹிந்த ராஜபக்சேயின் முகமூடி கலரத் தொடங்கி இருக்கிறது என்பதை விட அவரை முச்சந்தியில் விட்டு அடிப்பதற்கு மக்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்பதாகத்தான் நமக்கு கிட்டி இருக்கக்கூடிய செய்திகள் முன்னெடுத்து வைக்கின்றன. நன்றியுடன் இன்பா.